ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம போன வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம இனிஷியல் கேஷ் ஃப்ளோனா என்ன, கேஷ் ஃப்ளோனா என்ன, எதுக்காக கேஷ் ஃப்ளோ, இந்த மாதிரி நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ பத்தின எல்லா டாபிக்ஸும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு செஷன்ல நம்ம ரிமைனிங் இருக்கிற சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ அண்ட் டெர்மினல் கேஷ் ஃப்ளோ பத்தி பார்க்க போறோம். சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, நம்ம பண்ற ஒரு அசெட்டோ இல்ல ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ல மிடில்ல நடக்கிற எல்லா வகையான கேஷ் ஃப்ளோவும் தான் வந்து சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிஷினரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மிஷினரிக்கு மிடில் ரிப்பேர்ஸ் நடக்கும், மெயின்டெனன்ஸ் நடக்கும். இதெல்லாம் எதுல வரும்னா சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோல வருது. ஏன்னா இதெல்லாம் வந்து மிஷினரியோட இனிஷியலாவும் பண்ணல, மிஷினரியோட எண்டிங்லயும் பண்ணல, மிடில்ல பண்றோம். அதனாலதான் அதுக்கு பேர் வந்து சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ. அதோட இன்னொரு நேம் வந்து இன்டர்மிட்டன்ட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். இன்டர்மிட்டன்ட்னா மிடில்ல நடக்கிற கேஷ் ஃப்ளோக்கு பேர் தான் இன்டர்மிட்டன்ட் கேஷ் ஃப்ளோ. இது வந்து அவுட் ஃப்ளோவும் இருக்கலாம், இன்ஃப்ளோவும் இருக்கலாம். இன்ஃப்ளோனா மீடியம், விச் மீன்ஸ் மிடில் நமக்கு டிரான்சாக்ஷன் போய்கிட்டு இருக்கிற டயத்துல நமக்கு என்னென்ன இன்கம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், பார்ட் ஆஃப் அசெட்டை நம்ம சேல் பண்ணிருக்கலாம், பார்ட் ஆஃப் மிஷினரியை வித்துருக்கலாம், பார்ட் ஆஃப் அசெட்டை ரெண்டுக்கு விட்டுருக்கலாம். இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்? கேஷ் கிடைக்கும். எப்போ? மிடில் பீரியட். அதான் இங்க முக்கியம். மிடில் பீரியட் தான் சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ. அது வந்து மேபி அவுட் ஃப்ளோவாகவும் இருக்கலாம், இன்ஃப்ளோவாகவும் இருக்கலாம். அவுட் ஃப்ளோனா வந்து ரிப்பேரிங் பர்பஸ், வேற ஏதாச்சும் அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதுவும் வரலாம். எல்லாமே ஆஃப்டர் டாக்ஸ் பேசிஸ்ல தான் எஸ்டிமேட் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் டாக்ஸ் பேசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் ஆஃப்டர் அப்படிங்கிற போது எபிட்டா, பிஏடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அந்த லெவலில் படிச்சிருப்பீங்க நீங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நம்ம வந்து டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கையில எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அதுதான் பிஏடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இந்த பிஏடி பேசிஸ்ல தான் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ எஸ்டிமேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேஷ் ஃப்ளோ நமக்கு இன்ஃப்ளோவோ இல்ல அவுட்ஃப்ளோ என்னவா இருந்தாலும் அது வந்து டாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம், டாக்ஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கையில எவ்வளவு இருக்கு அதை பார்த்துதான் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ எஸ்டிமேட் பண்ணணும். பிஃபோர் டாக்ஸ் எடுக்கக்கூடாது. இது வேறு ரெண்டாவது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். டெப்ரிசியேஷன் டு பி ஆடட் பேக் டு அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பிஏடி கண்டுபிடிக்கிறோன்னு. பிஏடியை வச்சு டைரக்டா கேஷ் ஃப்ளோ போடக்கூடாது, அதுல இருந்து டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணிடணும். ஏன் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டெப்ரிசியேஷன் இஸ் அ நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ். ஈவன் தோ அதை ஒரு நம்ம எக்ஸ்பென்ஸா நம்மளோட புக்ஸ்ல ட்ரீட் பண்ணாலும் கேஷ் நம்ம கையை விட்டு எங்கேயும் ஃப்ளோ ஆகல. ஜஸ்ட் வந்து அதை நம்ம வந்து ஒரு அக்கௌண்டிங் பர்பஸ்க்காக எக்ஸ்பென்ஸா காமிக்கிறோம். ஸோ அதை நம்ம திரும்பவும் ஆட் பேக் பண்ணிடணும். பிகாஸ் இட் இஸ் ஒரிஜினல் ப்ராஃபிட் ஃபார் அஸ். நமக்கு எப்படினாலும் ப்ராஃபிட் தானே. பிகாஸ் கேஷ் ஃப்ளோ அதை அஃபெக்ட் பண்ணவே இல்லை, வெளியவும் போல உள்ளேயும் வரல. ஸோ அதை நம்ம ஆட் பேக் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்க்காக நம்ம பண்ற கேஷ் ஃப்ளோ. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த லெசன் நம்ம எஸ்எஃப்எம்ல படிக்கிறது எல்லாமே என்ன, பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. சிம்பிளா சொன்னா, நம்ம நார்மலா எபிட், இபி, ஐடிக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணாதான் என்ன வரும்? இபிடி வரும். இதுதான் நம்ம நார்மலா வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லயோ கேபிட்டல் பட்ஜெட்டிங்லயோ படிக்கிற கான்செப்ட். பட் ஆனா இந்த பர்டிகுலர் சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ ஜெனரேஷன் அப்ப மட்டும் என்ன பண்ணிருந்தோம்னா, இந்த எபிட் இன்ட்ரெஸ்ட்ங்கிற கான்செப்டே கிடையாது. ப்ராஃபிட், நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பே டைரக்டா வந்து இபிடி வந்துடும். இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. சிம்பிளா சொன்னா கிராஸ் ப்ராஃபிட் தான் இபிடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் இபிடிங்கிற மாதிரி டைரக்டா வந்துடும். ஏன்னா இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. இன்வெஸ்ட்மெண்ட்ல எங்கேயிருந்து இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது? இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஃபினான்சிங் கேஷ் ஃப்ளோ. அதனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ல இன்ட்ரெஸ்ட்ங்கிறதே வராது. ஸோ டைரக்டா நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மைனஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ங்கிறதே வந்து ஒரு இபிடி தான். இபி, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ்ங்கிற ஒரு பர்டிகுலர் லைன் ஐட்டம் வரவே வராது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ங்கிறது தான் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ். டைரக்டா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்துடும். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் பீயிங் a financial charge will be excluded. டெப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணணும், டாக்ஸ் எப்பவுமே ஆஃப்டர் டாக்ஸ் பேசிஸ் தான் எடுத்துக்கணும், அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இதுதான் வந்து சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ. இந்த சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோக்கான ஃபார்மேட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் நெட் சேல் ரெவன்யூ, டோட்டல் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கழிச்சோம்னா வர்றது வந்து கிராஸ் ப்ராஃபிட். அதுக்கு பேரு கிராஸ் ப்ராஃபிட். அதுல இருந்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் அதர் தேன் இன்ட்ரெஸ்ட். பாத்தீங்களா, ஏன் அதர் தேன் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கோம் ஸ்பெசிஃபிக்கா? ஏன்னா நம்ம இங்க கிளியரா சொல்லிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதர் தேன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கோட டெப்ரிசியேஷனையும் கழிச்சிடணும். கழிச்சிட்டா வர்றது தான் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். இது நீங்க என்னன்னு சொல்லிடலாம், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டே வராது, அப்புறம் எப்படி இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ்? ஸோ டைரக்டா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம்.
அது கூட சேர்த்து டாக்ஸையும் கழிச்சிடணும். கழிச்சிட்டா வரதுதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இதுலயே எக்ஸ்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட். நான் எல்லா இடத்துலயும் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு லைன்லயும் வந்து அதர் தான் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா எதுலையுமே என்ன பண்ணிடக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் நம்ம சேர்த்துடக்கூடாது. அது கூட டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணணும். நம்ம மேல படிச்ச தியரி ஃபுல்லா வருது பாத்தீங்களா, சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸோட கழிச்சா கிராஸ் ப்ராஃபிட், அதுல இருந்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் கழிக்கணும், அது கூட டெப்ரிசியேஷன் கழிச்சா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், அதுல இருந்து டாக்ஸையும் கழிச்சா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். திரும்பவும் நம்ம இந்த நெட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம், டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணிடுறோம். பிகாஸ் இட் இஸ் அ நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ். நான் கேஷ் எக்ஸ்பென்ஸா இருந்துச்சுனாலே அதை என்ன பண்ணிடணும், திரும்பவும் நம்ம ஆட் பேக் பண்ணிடணும். ஏன்னா அது நமக்கு ஒரு ஒரிஜினல் கேஷ் ஃப்ளோவே கிடையாது. அதனால அதை நம்ம ஆட் பேக் பண்ணிடணும். இது வந்து நெட் கேஷ் இன்ஃப்ளோவும் வரலாம், அவுட் ஃப்ளோவும் வரலாம். சேல்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா இன்ஃப்ளோ வரும். இதே சேல்ஸை விட எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிருச்சுன்னா அவுட் ஃப்ளோ வரும். இது நம்ம நார்மலான லாஜிக் தான். இதுதான் வந்து சப்சீக்வெண்ட் கேஷ் ஃப்ளோ. இதே இன்னொரு ஒரு குட்டி ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிவர்ஸ்ல போடுறோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸை வந்து ஆஃப்டர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிடணும்னா, டெப்ரிசியேஷனையும் இன்ட்ரெஸ்டையும் நம்ம திரும்பவும் ஆட் பேக் பண்ணுவோம். அவ்வளவுதான். நம்ம வந்து வரிசையா சேல்ஸ் மைனஸ் எல்லாமே ஆர்டரா பண்ணி வர்றப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். இதே இன்னொரு மெத்தட் என்னன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆஃப்டர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு போன கேஸ்ல டெப்ரிசியேஷனை மட்டும் ஆட் பண்ணிருந்தோம். இந்த தடவை அது கூட சேர்த்து இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணிருந்தோம். பிகாஸ் இதுல நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், இங்க இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணினதுனால இப்ப நம்ம ரிவர்ஸ் ஆட் பேக் பண்றப்ப திரும்பவும் இன்ட்ரெஸ்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். டெர்மினல் கேஷ் ஃப்ளோ அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் தி லைஃப் ஆஃப் தி அசெட். ஒரு அசெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போறோம், வித்து தள்ளிவிட போறோம் அப்படிங்கிற பட்சத்துல வர்ற கேஷ் ஃப்ளோ திரும்பவும் இது இன்ஃப்ளோவும் இருக்கலாம், அவுட் ஃப்ளோவும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. இது வந்து அதர் தேன் அடிஷனல் டு இன்டர்மீடியன்ட் அண்ட் இனிஷியல் கேஷ் ஃப்ளோ, டெர்மினல் கேஷ் ஃப்ளோவும் இருக்கும். ஒரு அசெட்டை வந்து டிஸ்போஸ் பண்றப்பயோ, ஒரு அசெட்டை விற்கிறப்பயோ, ஒரு அசெட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றப்பயோ நமக்கு ஏதோ ஒரு கேஷ் ஃப்ளோ, இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ ஏதோ ஒன்று வரும். அதுக்கு பேர் தான் வந்து டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. அது சிம்பிளா சொன்னா சால்வேஜ் வேல்யூ. நம்ம அசெட்டை விற்கும் போது நம்ம கைக்கு கிடைக்கிற ஸ்கிராப் வேல்யூ, ஸ்கிராப் பண்றோம்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்கிராப் வேல்யூ பிளஸ் டாக்ஸ் சேவிங்ஸ் ஆன் லாஸ் வந்துச்சுன்னா அதுல வர டாக்ஸ் சேவிங்ஸ் மைனஸ் டாக்ஸ் பர்டன் ஆன் கெயின். சப்போஸ் கெயின் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம்னா அதுல வரப்போற பேர்டன் அதையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிடணும். பிளஸ் வழக்கம் போல எப்படி நம்ம அங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இனிஷியல் கேஷ் ஃப்ளோ சம்ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் சேஞ்சஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணோம், அதே மாதிரி திரும்பவும் டெர்மினல்லையும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ஏதோ ஒன்று இருக்கும். எய்தர் ரிலீஸ் ஆகும், இல்ல அடிஷனலா வரலாம். மேபி அடிஷனலா வர்றதுக்கு சான்ஸ் இல்ல, ஏன்னா நம்ம அந்த அசெட்டையே டிஸ்போஸ் பண்ண போறோம். ஸோ அடிஷனல் கேபிட்டல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரிலீஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கான ஒரு கெயின். ஏன் அதை நம்ம கெயின்னு சொல்றோம், பிகாஸ் அது வந்து நமக்கு திரும்பவும் நம்ம அதுக்கு சொல்லி சில ஸ்பெசிபிக்கா ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை. அதை டோட்டலா டிஸ்போஸ் பண்றோம்னா இங்க இருந்து நமக்கு அந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வரப்போகுது. ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன, பெட்ரோல், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். அந்த அசெட்டையே டிஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா இங்க இருந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வரும். ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலீஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட். ஸோ அதையும் நம்ம ஆட் பேக் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சப்சீக்வெண்ட் அண்ட் டெர்மினல் கேஷ் ஃப்ளோ. இந்த சம்ஸ்ல ஏதாவது இந்த டாபிக்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வியூ பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம உங்களுக்கே சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல அடிஷனலா சிஎஸ் எல்லா வீடியோஸும் வரப்போகுது. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.